நீங்கள் லாக வர ஆரம்பிச்சு நீங்கள் சொன்ன ஒரு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும், விளக்கமாக சொல்லணும். புதுசாக ஒரு ஆள் தெருவில் நடந்து வந்தால் நாய் குறைக்கத்தான் செய்யும். அந்த நாய்க்கு தேவையானதை பிஸ்கட், ஒவ்வொரு நாய்க்கு பிஸ்கட் பிடிக்கும், ஒரு நாய்க்கு சாப்பாடு பிடிக்கும், ஒரு நாய்க்கு பிரியாணி பிடிக்கும். அது தேவை அறிந்து நம்ம தூக்கி போட்டுட்டா அந்த நாய் குலைக்காமல் இருக்கும்னு சொல்கிறீங்க. இல்லை எந்த ரீதியில் நீங்கள் இந்த நாய்கை குறைக்கிற நாய்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று போட்டால் உங்களை ஃபேஸ்புக் வீடியோவிலையும் யூடியூப்லையும் சொல்கிறவங்களை நீங்கள் நாயின்னு சொல்கிறீங்களா? வணக்கம். அன்புள்ள லாகவர் லாரன்ஸ் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பில்லாத ராகவர் அரசனுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கான பதிவாகவே எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் த.வே.க. அப்படிங்கிற கட்சியில் இருந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்பதாக நீங்கள் கருத்து கேட்டிருந்தீங்க. கருத்து நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்லலை கருத்து. நீங்கள் நின்றுங்க, நிற்காமல் இருங்க, அரசியலுக்குள்ளே வாங்க, வராமல் போங்க, அது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் பேசின வீடியோன்னா நீங்கள் தெளிவாக பேசியிருக்கணும், இல்லைனா தெளிவாக பேசுகிற மாதிரியாவது நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் புதுசாக ஒரு ஆள் தெருவில் நடந்து வந்தால் நாய் குறைக்கத்தான் செய்யும். அந்த நாய்க்கு தேவையானதை பிஸ்கட், ஒவ்வொரு நாய்க்கு பிஸ்கட் பிடிக்கும், ஒரு நாய்க்கு சாப்பாடு பிடிக்கும், ஒரு நாய்க்கு பிரியாணி பிடிக்கும். அது தேவை அறிந்து நம்ம தூக்கி போட்டுட்டா அந்த நாய் குலைக்காமல் இருக்கும்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற முக்கியத்துவம் என்னன்னு எங்களுக்கு சரியாக விளங்கலை. நீங்கள் ஓட்டு போட்ட மக்களை சொல்கிறீங்களா, இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள சொல்கிறீங்களா, இல்லை இன்னொரு கட்சிக்கில் இருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறீங்களா? ஏன்னா தெரு நாய்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி குறைக்கும்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ விளக்கம் கேட்க வேண்டியது இருக்குது. இல்லை தெருவில் நீங்கள் இறங்கி போகும்போது நாம் சொன்ன வாக்குறுதிகளை நிலச்சி மக்கள் குலைக்கும் அப்படிங்கிறத தான் நாயின்னு சொன்னீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா நீங்கள் தெருவில் வாக்குறுதிகள் நீங்கள் அவ்வளவு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் 6 சிலிண்டர் கொள்ளணும்னு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் 6 சிலிண்டரு தர்றோம்னு சொல்லியிருக்கிறீங்க. மாதம் 2500 ரூபா பணம் தர்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் விவசாய கடன் முழுசு ரத்து பண்ண சொல்லி இதெல்லாம் உத்தரவாதம்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறீங்க? உத்தரவாதம், இதெல்லாம் வாக்குறுதி அல்ல, உத்தரவாதம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லியிருக்கிறீங்க. இதை நாம் தெருவில் நடந்து போனால் ஓட்டு போட்ட மக்கள் எதுவும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம தெருவில் நடந்தால் நாய்கள் குறைக்கும், அந்த நாய்களுக்கு தேவையானதை நம்ம போட்டுட்டா குறைக்காதுன்னு சொல்கிறீங்களா? குறைக்கிற நாய்களை பார்த்து போடுவீங்களா, இல்லை ஒட்டுமொத்த ஓட்டு போட்டவங்களுக்கே போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. இதை எந்த ரீதியில் நீங்கள் சொன்னீங்கன்னு எங்களுக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் இதுவரையிலையும் ஒன்றை கூட நீங்கள் நிறைவேற்றலை. உங்களை ஃபேஸ்புக் வீடியோவிலையும் யூடியூப்லையும் சொல்கிறவங்களை நீங்கள் நாய்ன்னு சொல்கிறீங்களா, இல்லை எந்த ரீதியில் நீங்கள் இந்த நாய்கை குறைக்கிற நாய்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று போட்டால் கரெக்டாக நீங்கள் பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு நடிகர், படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. உங்கள் பேய் படத்தை நிறையா பார்த்தவங்க தான். உங்கள் பேயோட படத்தையும் நீங்கள் பேயாக நடிக்கிறதையும் நல்லா ரசித்தவங்க தான். அதுக்காண்டி ஒரு பேயாவே மனுஷனை ஆக்கணும்னு நினைக்கிறத ஒரு முட்டாள்தனமான வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த முட்டாள்தனமான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் இந்த கட்சியில் நீங்கள் பதவி ஏற்கணும், எம்எல்ஏ ஆகணும், அரசியலுக்குள்ளே வரணும், ஏதாவது நம்ம பண்ணணும்னு. நீங்கள் உண்மையாலுமே ஒரு பொது நலமாக நாங்கள் ஏதாவது செய்வேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிற நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் மக்களையோ எதிர்கட்சியிலையோ கேள்வி கேட்குற ஆளுகளையோ நீங்கள் நாய்கன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. நல்லா நினச்சி பார்க்கணும். நீங்கள் சேவை செய்ய வர்றவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி. நீங்கள் இதையெல்லாம் பேசுனா நமக்கு மக்கள் ஆதரவு ஏதாவது நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, இல்லை நீங்கள் ஆதரவு கேட்கும்போது மக்கள் யாரும் குறைச்சி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் பேச்சே சரியான முறையில் பேச தெரியல. நீங்கள் அரசியலுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அப்போவே இப்போ தற்காலிகமாக இருக்கிற ஒரு முதலமைச்சரை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் அவர் சரியாக பேசினா தான் தொண்டன் சரியாக பேசணும். அவரே சரியாக பேச தெரியல. யாரோ எழுதி கொடுத்தா சினிமாவில் பேசுகிறது மாதிரி வீரவசனம் பேசுகிறார். அந்த வீரவசனத்தை கூட கரெக்டாக பேசுகிறாரா? இல்லை, நல்லா வாயில் வந்துடும் அப்படிங்கிறாரு. நான் என்ன ஒரு கவர்ச்சி புயலா அப்படிங்கலாம் அவர் கேட்குறாரு. அந்த வழியில் வரப்போறீங்களா நீங்கள், இல்லை நாட்டு மக்கள் தேவை அறிந்து செயல்படலாங்கிறதுக்காண்டி வரீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெளிவா. நீங்கள் மக்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். யார் லாகவரான்ஸும் நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டு முதல்வர் சொன்ன வாக்குறுதிக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய உங்கள் கடமை அது. இது தமிழ்நாடு முதல்வருக்கும் ஒரு இதை கண்ணனத்தை நான் உள்ள வைக்கிறேன். நீங்கள் லாகவரான்ஸ் நீங்கள் சொன்ன ஒரு பதிலுக்கு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும், விளக்கமாக சொல்லணும், விலாவாரியாக சொல்லணும். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றாலும் நீங்கள் மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கத்தான் செய்யும். நீங்கள் யாரை பார்த்து நாயின்னு சொன்னீங்க, அந்த நாய்கள் தேவை எறிந்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறது என்ன? இல்லை நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் திரும்பிச்சு எதாவது நாங்கள் பண்ண போவோம், அந்த நாய்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடுவோம்னு சொல்ல வரீங்களா என்னன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியணும். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும்
நன்றி, வணக்கம்.